ஹாய் கைஸ், வெல்கம் டு எம்டி கேமர்ஸ் ஒய்டி. நம்ம இன்றைக்கி என்ன கேம் பிளே பார்க்க போகிறோன்னா சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர். இது வந்து ஒரு ரோப்ளாக்ஸ் கேம், இல்லை ப்ளே ஸ்டோர் கேம். ஓகே, இது எப்படி நான் இப்படி தானே எப்படி இதை மூவ் பண்ணணுன்னு தெரில. நான் நிறைய வீடியோலாம் சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் பார்த்துருக்கேன். அப்படியே விளாடணும் போல் இருக்கும் எனக்கு. ஓகே, இப்படி கிளிக் பண்ணிட்டு எனக்கும் விளாடணுன்னு ஆசை ரொம்ப. ஓகே, முதல்ல வந்து மார்க்கெட் போய்க்கணும், தேவையான பொருட்கள் வாங்கிக்கணும். இருக்கிறதுலே காஸ்ட்லியான பொருள் வந்து இந்த செரல் தான். அதுக்கப்புறம் ஸ்லைஸ்டு ப்ரெட்டு. இது வந்து ஒரு கண்டினியூஸ் கேம் லைக் மைண்ட் கிராஃப்ட். நம்ம வந்து எப்போ வேணாலும் விளாடிக்கிட்டே இருக்கலாம். ஒரு இது ஒன்று வாங்கிக்கலாம். நமக்கு ஸ்டார்டிங்கில் 50 ருபீஸ் தான் தராங்க. அதுக்கு வந்து ஒரு 36 ருபீஸ்க்கு பில் போட்டேன். இன்னொன்று வந்து ஒரு சுகர் பவுடர் வாங்கினா வராது தெரியும், பிகாஸ் வந்து இது போடுவாங்க, அது ஷிப்பிங் காஸ்ட் 2 ருபீஸ் போடுவாங்க. அதனால் இந்த பாஸ்தா ஒன்று வாங்கிக்கலாம். ஓகே, கரெக்டாக 1 ருபி பேலன்ஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ணணுன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ கரெக்டாக கடையை முன்னாடி ஓப்பன் பண்ணிடாதீங்க கேமில். முதல்ல இதெல்லாம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுங்க. எப்படி ஓப்பன் பண்ணுறது? ஐயோ ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. கைக்கு வந்துடுச்சு. டேஸ்ட் பண்ணிட்டு திருப்பி எடுத்து பாக்ஸ் அப்படியே பின்னாடி டக்குன்னு காட்டணுன்னு ப்ரெஸ் பண்ணிடு. ஓகே, ப்ரெஸ். இதை எப்படி ஓப்பன் பண்ணுறது தான் தெரில. ஐயோ, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாமல் இவ்வளோ நேரமாக நான் இது பண்ணிட்டுருக்கேன். இதை முதல்ல அடுக்கிடணும். ஃபஸ்ட் டைம் நான் விளாண்டு பார்த்தேன். அப்போ என்ன பண்ணேன்னா, இப்போ இதை மூடிட்டு இதை டஸ்ட்பினில் போட்டுறணும். முதல் டைம் விளாடும் போது நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னா, எல்லாத்துக்கும் ப்ரைஸ் செட் பண்ணாமல் விட்டேன். எல்லாமே லாஸ்ட்டில் விற்றுடுச்சு. அதை வீடியோ கூட எடுத்துகிட்டு தான் இருந்தேன். பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது முதல்ல ப்ரைஸ் செட் பண்ணணுன்னு. நான் மறந்து தான் போயிட்டேன். எனக்கு கேம் பிளேலாம் வந்து நிறைய யூடியூபர்ஸ்ட்டு பார்த்துருக்கேன். சில யூடியூபர்ஸ்லாம் வந்து எப்படி பண்ணாங்கன்னா, 2வது ஷெல்ஃப் வாங்கிட்டு தான் அரேஞ்ச் பண்ணாங்க. ஒரு இதுக்கு வந்து 2 பொருள்னு. நான் வந்து ஸ்டார்டிங்லேயே அப்படியே வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஐயோ, நம்ம வந்து லைசன்ஸ் வாங்கினா இன்னும் நிறைய பொருள் கூட வாங்க முடியும். இப்படி கிளிக் பண்ணிட்டு எவ்வளோ வைக்கிறது? நம்ம வந்து 3.50 வச்சுக்கலாமா? 3 பாயிண்ட் 350 இப்போ கைஸ் இப்படி வரல. எப்படியோ டாட் வைப்பாங்களே. இல்லை தேய் போட்டு இப்படியோ வந்துருச்சு. ஓகே, கரெக்டாக இருக்குது. நமக்கு ப்ராஃபிட்டும் வேணும். இதை வந்து 4 ருபீஸ்க்கு விற்கலாம். இதை வந்து 4 ருபீஸ்க்கு இதையும் விற்கலாம். வேணாம், 4K விற்கலாம். டன்னு. இதை வந்து 5க்கு விற்கலாம். நல்ல ஒரு லாபமாக இருக்கும். இப்போ வந்து கடையை ஓப்பன் பண்ணிடலாம். வா வாங்க மாட்டேன் சார். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. ஐயோ, இல்லை இதை ஓப்பன் பண்ணுறேன். வா இப்போ வந்து இதை கிளிக் பண்ணணும். ஐயோ, இல்லை இப்படி தான் உட்காரணுமா? இதை எடுத்துட்டு பேலன்ஸ் வந்து நம்ம 6 ருபீஸ் சில்லற தரணுமா? ஒன்று கரெக்டாக வந்து என்டர். நமக்கு வந்து 5 ருபீஸ் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குது. வாங்க மேடம், வாங்க, என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. நிறையவும் வாங்கிக்கோங்க. ஒன்று
வாங்கிக்கோங்க. சூப்பர் மேடம். கார்டா? நிறைய பேர் கார்டு கூட எடுத்துகிட்டு வருவாங்க. ஓகே, 4 rupees. எல்லோரும் அப்படியே கொஞ்சம் இதுவாக தந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். கார்டா எல்லாருமே கார்டு தந்தாங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்குது. டக்குன்னு சில பேர் வந்து பேலன்ஸ் மாற்றுற மாதிரி தராங்க. இது வந்து பேலன்ஸ் மாற்றாத மாதிரி இருக்குது, அதனால் இது கொஞ்சம் ஈஸி. பிடிச்சி இழுத்துட்டேன். இங்கே செட் பண்ணிடுவோம், கரெக்டாக இருக்குது. இதுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுட்டு செட் பண்ணிட்டு வாங்க சார், வாங்க. வாங்க. இதுக்கு முன்னாடி கூட இதெல்லாம் விளாண்டுட்டு இருந்தேன். நடுவில் அப்படியே கொஞ்ச நாள் விட்டுட்டேன். திருப்பி விளாட்றதுனால எனக்கு கண்ட்ரோல்ஸ் அவ்வளோவா மறந்து போயிடுச்சு. சரி, கொஞ்சம் பேர் வரட்டும், எல்லாரும் போய் கூப்பிட்டு வரும். இந்த பிளாக் கலர் கோச் சார் எங்கேருந்து வராருன்னு அப்படியே பின்னாடி பார்ப்போம். வாங்க சார், வாங்க. உங்கள் பின்னாடியே தான் நான் இருக்கேன். ஒயிட் கலர் கோச் சார், கோட் போட்டிருக்கேன் சார். உங்கள் கோட் ரொம்ப அழகாக இருக்குது. என் கடைக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது பொருள் வாங்கிக்கோங்க. ஐயோ, போடுறே சார். மொட்டை சார் வாங்க. போயிட்டாரு. பரவாயில்ல, ஒரு மேடம் நம்ம இதுக்கு வந்திருக்காங்க. சூப்பர் மேடம். இந்த மாதிரி எப்போவுமே கார்டு எடுத்துகிட்டு வாங்க. 4 உங்களுக்கு 6.50 rupees தரணும். பிளாக் கலர் கோச் சார் திருப்பி ஏதோ வாங்க வந்திருக்காரு. ஆயில் வாங்க மறந்துட்டிங்களா? வாங்க. பரவாயில்ல, சூப்பரில். இந்த சார் நல்லா நமக்கு ஒரு வியாபாரம் பண்ணுறார், மெயின் கஸ்டமர். அந்த செரல் நம்ம வந்து ஆர்டர் போட்டுக்கலாம். ஓகே, இந்த சுகர் பவுடரும் அப்புறம் செரலும் வாங்கலைல்ல. இருங்க இன்னும் ஒரு கஸ்டமருக்கு மட்டும் பில் போட்டேன்னா அதையும் வாங்கிடலாம். ஐயோ, இது வேறு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வாங்க. இதை கிளிக் பண்ணிட்டு கிவ் 1 rupee போங்க. எல்லாமே ஒரு ரவுண்ட் அமௌண்ட்டை நீங்கள் விளையாடும் போது கூட வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் காசு திருப்பி ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு. நான் இப்போ இதை வைக்க மாட்டேன், அப்புறம் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. காசு வந்து நார்மல் ரேட்டில் வந்துடும். செரலுக்கு சரியான ப்ராஃபிட்டாக இருக்கும். ஓகே, ஒன்றே ஃபஸ்ட்டு டக்குன்னு ப்ரைஸை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வைக்கலான்னு இருக்கேன். வாங்க. ஐயோ, மாற்றி போகிறேன். கொஞ்ச நேரத்துக்கு இந்த கஸ்டமர் கடைக்கு வரலைன்னா ஓகே. டக்குன்னு இதை த்ரோ பண்ணிட்டு செரலோட ப்ரைஸ் சரியான. ஓகே, செட் பண்ணிட்டு கரெக்டாக கொடுத்துருக்காங்க காசு. சூப்பர். ப்ரைஸ் செட் பண்ணிட்டு இப்போ செரல் ஃபுல்லாக அடுக்கிடலாம். சிக்கோ வரேன் மேம். சாக்கி பிக்கா பேர் என்னது? சாக்கி பிக். இதை வந்து நம்ம ஷார்ட்டாக சாக்கோ பிக்னு கூப்பிடுவோம், இல்லை செரல்னு கூப்பிடுவோம். சாக்கோ பிக் தான் நான் நல்லா இருக்கு, ஈஸியாக. இந்த சுகரே அப்படியே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு ஐயோ டிக்கியில் ப்ளேஸ் பண்ணிட்டு திருப்பி எடுத்துகிட்டு டக்குன்னு ப்ளேஸ் பண்ணிட்டு தூக்கி அடிச்சுட்டு இந்த பொருளை இதையும் வந்து 5 rupeesக்கு விற்கலாம். ப்ராஃபிட் தான்.
முதல் வாங்க 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 மாற்றி ப்ரெஸ் பண்ணிட்டேன். 11 கார்டா, ஒரே ஒரு சாக்கோ பிக். ஐயோ டெலீட் ஆகலை. வாங்க மேம் வாங்க வாங்க. நமக்கு வந்து ஒரு அப்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க, பெர்ஃபார்ம் செக் அவுட்ஸ் 25 மெம்பர்ஸ் வந்து நம்ம கஸ்டமருக்கு எடுக்கணுமா. நம்ம வந்து 18 இதாக எடுத்திருக்கோம். நம்ம 25th கஸ்டமருக்கு வந்து ஆஃபர், ஏன்னா அவங்க தான் நம்மளோட லாஸ்ட் கஸ்டமர் ஆஃப் த டே அப்படின்னு நினைக்கிறேன். என்னது இது லைட் இவ்வளோ பிரைட்னஸ்ஸே இல்லாமல் இருக்குது. இதுக்கு மேலே எல்லாத்தையும் வாங்கணும். இந்த பாட்டில் வந்து நிறைய பாட்டு நான் சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் போடலான் இருக்கேன். நல்லாயிருக்கும், எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நினச்சி தான் இந்த கேம் போடுறேன். இப்போ வந்து நம்ம பொருளை வாங்கி விற்று ஜாலியாக இருக்கும். என்னடா விற்றுக்கிட்டே இருக்க, என்ன தான் அப்புறம் இது கான்செப்ட் ஃபுல்லாக விற்கிறதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஃபர்னிச்சர்ஸ் இந்த மாதிரி நம்ம ஷெல்ஃப் வாங்கலாம். ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஃப்ரிட்ஜெல்லாம் இருக்குது. அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் எதுவும் இல்லையேன்னு கேட்காதீங்க. மேனேஜ்மெண்ட்டு நம்ம வந்து லைசன்ஸ் வாங்கினோன்னா வந்து நமக்கு ஒரு லைசன்ஸுக்கு ஒரு பொருள் தருவாங்க. ஆனால் போக போக லைசன்ஸோட விலையும் ஏறிக்கிட்டே போகும். ஃபஸ்ட்டு லைசன்ஸோட விலை வந்து 200 rupees. ஓகே 200 rupees. நம்மக்கிட்ட இப்போ 84 தான் இருக்குது. எந்தெந்த பொருள் காலியாக போகிற நிலைமையில் இருக்குன்னா இந்த ஃப்ளார் தான். ஓகே ஓகே ஃப்ளவர் ஓகே ஓகே நீனும் உள்ள போ. ஓகே இந்த 2 கஸ்டமருக்கு மட்டும் இது பண்ணிட்டு செக் அவுட்ஸ் முடிடலாம். என்டர். என்னது இது 1 rupee. ஒரே ஒரு கஸ்டமர் இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரே ஒரு கஸ்டமர், அதோட செக் அவுட்டை நான் மூடிடுவேன். 25th கஸ்டமர் அவர் இருப்பார். சார் உள்ளே வாங்க சார். வரல. ஓகே சரி, இதுக்கு மேலே யாரும் வரல. க்ளோஸ். நம்ம வந்து ஒரு கஸ்டமர் வந்து எக்ஸ்பென்சிவ்னு பார்த்தாரா, அது யார், நான் பார்க்கவே இல்லையே. 23 customers satisfied. Store point 132 plus. Income 145. Supply cost 99. Total profit 45. Balance 95. ஓகே 95 இருக்குது. இப்போ வந்து கடையை ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். அப்படியே கையோட கையை எல்லாத்தையும் ஆர்டர் போட்டுடலாம். என்னென்னு இல்லைன்னு மட்டும் பார்க்கலாம். ஆயில் இல்லை, ஃப்ளார் 2. இந்த ரெட் கலர் பாஸ்தா ஃப்ளாரு ஆயில் இந்த 2 தான் இல்லை. 3 தான் இல்லை. ஆயில் பாஸ்தா வந்து 2 போட்டுடலாம். ஐயோ இந்த ப்ளூ கலர் ஃப்ளார் தான் 2 போடணுன்னு இருந்தேன். ஏன்னா நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்மி பொருள் தான் வாங்க போகிறேன். ஓகே இந்த பாஸ்தா கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. என்னது பாஸ்தா இஸ் டூ எக்ஸ்பென்சிவா? நான் அப்படி என்னத்தை எக்ஸ்பென்சிவாக வச்சேன்? 350 தானே. ஓகே இதுக்கு மேலாம் கம்மி பண்ணால் நமக்கும் ப்ராஃபிட் இருக்காது. ஓகே மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இதெல்லாம் வந்து தூக்கி போட்டு வரேன். ஆனால் இப்போ வந்து ஒரு சின்ன ஷாப்பாக நம்ம நடத்துகிறது வந்து வாங்க எல்லோரும் நம்ம கடையை தான் பார்த்து அட்ராக்ட் ஆகி வரணும். அந்த அளவு பெரிய கடை ஆகணும். பெரிய கடைனா நம்ம வந்து இந்த இடத்த கூட இது பண்ணலாம், அப்கிரேட் பண்ணி பெருசாக்கலாம். ஆயில் இல்லைன்னு வாங்கினேன், கொஞ்சம் இருக்கணும். ஆனால் இன்னும் கரெக்டாக இங்கே வைக்கணும். வை ப்ரைஸ் செட்டடாக இருக்குது, கரெக்டாக இருக்குது.
இந்த வீடியோக்கெல்லாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னா உங்களுக்காக தான் இந்த கேம் போடுறேன். போடு. சூசு சுகரை தான் சூசுன்னு கூப்பிடுறாங்க. இந்த கேம் இதை டெவலப்பர் கூட தரல எனக்கு. ஓகே, ஆனால் இந்த கேம் நல்லாயிருக்கு. இங்கே பார்த்தீங்களா, நான் வந்து 25th கஸ்டமருக்கு எதுவுமே தரல. யார் எதுன்னு கூட வந்துச்சு. $10க்கு $90 தராங்க. நம்ம பேலன்ஸ் வேறு தரணுமா? தந்துடுவோம். ஓகே, 1 2 பேலன்ஸ் தந்துடலாம். ஓகே, இந்த டேயோட வந்து நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நான் நினைக்கிறேன். சரியா தெரில. ஓகே, 1 2 கார்டா ₹9 டக்குன்னு. தேங்க்யூ. லெவல் 3க்கே நம்ம ஷாப்பு அப்கிரேட் ஆயிடுச்சு. ஆனால் நான் இன்னும் ஒரு லைசன்ஸ் கூட வாங்கலை. காசு சேர்க்கணும். ஆனால் அதுக்கு 200 தானே. கிளிக்கு ரொம்ப பின்னாடி வந்துட்டேன். ஆமாம், 200. ஆனால் என்கிட்ட இப்போதைக்கு 130 சில பொருள் அங்கே காலி ஆகிற நிலைமையில் இருக்குது. இப்போ அதை வாங்கினேன்னா லைசன்ஸ் வாங்க முடியாது. அதை வாங்கலைன்னா எல்லாம் கஸ்டமர் இதுவாக ஆரம்பிச்சிருவாங்க. ப்ரெட்டு டக்குன்னு ஒரு 2 ப்ரெட் பேக்கெட் ஆர்டர் போட்டுடலாம். ஐயோ, அவங்க மேலே போகணுமா ப்ரெட்டுக்கு? 2ஆவே ஆர்டர் போட்டு 1 மினிட். ஓகே, ப்ரெட்டும் இதுவும் கரெக்டாக ஃபுல்லாக இருக்குது. இன்னும் இதுவும் வச்சிட்டேன்னா ப்ரெட்டு கொஞ்சம் நாளைக்கு வந்து இதுவாக இருக்காமல் இருக்கும். ஐயோ, ப்ளேஸ் பண்ணிட்டு திருப்பி எடுத்து ப்ளேஸ். ஓகே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் சார்ஸ் அண்ட் மேடம். ஐயோ, 4 பேர் வந்துட்டாங்களா? ஐயோ, 1 2 3 4 5 4 தான். 1 1 2 3 ₹100 தரீங்களே, இதெல்லாம் நியாயமா? ₹4. இந்த வீடியோவுக்கு வந்து நான் திருப்பி சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா வந்து யாருமே சப்ஸ்கிரைப்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக்கு எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால் எல்லாமே பண்ணிடுங்க, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம். ஓகே. ஐயோ, ஒரு நிமிஷம். சரல் காலி ஆகிடுச்சு. நம்மளால் இந்த பாட்டில் ஐ திங்க் இது வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சாக்கோபிக்குங்கிற பேர் லைசன்ஸு. சாக்கோபிக் இப்போ வாங்கியிருக்கோம். ஏன்னா ₹122 இருக்குது. பொருள் வேலை காலி ஆகிட்டே இருக்குது. டக்குன்னு எல்லா கஸ்டமருக்கும் ₹12 வாங்க. $46. ஓகே. கமான். ஓகே, சீக்கிரம் கஸ்டமர்ஸ் வாங்க. சூப்பர், ஜம்ப் பண்ணி கூட இதில் வர முடியும். இந்த கேம் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த கேம் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாமா இல்லை நெக்ஸ்ட் வேறு ஏதாவது இது பண்ணலாமான்னு. கண்டினியூ ரொம்ப இட்டாச்சு. ஓகே கன்ஃபார்மாக இவங்க நம்ம கடைக்கு வருவாங்க. இவங்க வந்து வரமாட்டாங்க, ஏன்னா இந்த சைடில் வரவங்க மட்டும்தான் நம்ம கடைக்கு வராங்க. இந்த சைட்லேருந்து வரமாட்டாங்க. இவங்க கன்ஃபார்மாக நம்ம கடைக்கு தான் வராங்க. நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு வராங்க, மாற்றி சொல்லிட்டேன் கடைன்னு. ஓகே கைஸ், நம்ம வந்து இதோட இந்த கேம் பிளேவை முடிச்சுக்கலாம். பாய் கைஸ், பாய். எல்லாம் இந்த வீடியோக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் கைஸ், பாய்.